வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷலான பலாப்பழ அடை செய்யலாமா? அதுக்கு ஒரு பவுல் பலாப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் மண்டை வெல்லத்தை இடித்து வச்சுக்கோங்க. அரை முறி தேங்காவை திருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி பொடிச்ச வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்படி கரைஞ்ச பிறகு பலாப்பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பலாப்பழம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஜீரக பொடியும் போட்டால் பலாப்பழம் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இடியாப்பம் மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ பிசைஞ்ச மாவை ஒரு வாழை இலையில் வச்சு நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க. இப்போ நடுவில் அந்த பலாப்பழம் ஸ்டஃபிங்கை நிறைய வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இலையை 2ஆக மூடி இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். ஆவி பறக்க பறக்க பலாப்பழ அடையை எடுக்கும்போது அப்படி வீடே மணந்துச்சுங்க. பலாப்பழ அடையை எடுத்து ஓப்பன் பண்ணி கட் பண்ணும்போது அப்படி வீடே மணமாக இருந்தது. நல்ல தேங்காய், வெல்லம், பலாப்பழம்லாம் போட்டு நல்ல ஜூஸியாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த இலை வாடையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.